பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டுமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து எல்லா நன்மையினாலும் கர்த்தர் உங்களை நிரப்புவாராக. இந்த வேளையில கூட நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக 1 யோவான் 5:4 எடுத்து நீங்கள் பாருங்கள். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அருமையானவர்களே, நமக்கு ஒரு காரியத்தில் ஒரு பெரிய சந்தேகம் இருக்கும். நான் எப்போ பார்த்தாலும் தேவ சமூகத்தில் நான் தோத்துக்கிட்டு இருக்கேனா, குடும்பத்தில் தோத்துக்கிட்டு இருக்கேனா, இது இப்படி தான் இருக்குமா அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஜெயிக்கிறதற்காகவே அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஜெயத்தை கொடுக்கிற தேவன். அருமையானவர்களே, இந்த உலகத்தில் எத்தனையோ பிறப்புகள் உண்டு. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய பிறப்பை குறித்து கர்த்தர் பேசுகிறார், நீ ஜெயிக்க தான் பிறந்திருக்கிற என்று. அருமையானவர்களே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். அந்த திட்டம் என்ன அப்படின்னு சொன்னால், நாம் ஜெயத்தோடு கூட வாழ வேண்டும். ஆம், ஜெயத்தோடு கூட ஒரு வாழ்கிற வாழ்க்கையை ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறார். அதனால தான் வேதம் சொல்லுது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்குமா. பாருங்க, எதெல்லாம் ஜெயிக்க முடியும் இன்னும் நம்ம வேதத்தில் வாசித்தோம்னா யோவான் 14:30 சொல்லுது, இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. ஆம், சாத்தான் வந்து என்னை அணுகும்போது, என் தொழிலை பார்க்கும்போது, என்னுடைய குடும்பத்தை பார்க்கும்போது, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பார்க்கும்போது, அவன் இங்கு இருக்கத்தக்க எந்த கிரியைகளும் என்னிடத்தில் இல்லை என்று நாம் சொல்லத்தக்க கர்த்தர் ஜெயிக்க வைக்கிறார். அவன் நம் வீட்டை பார்க்கிறான், வீட்டிலே ஒரு ஜெயம். சரீரத்திலே ஆண்டவர் நம்முடைய எண்ணங்களை எல்லாம் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். பிள்ளைகளை பார்க்கிறான், பிள்ளைகள் ஜெயித்திருக்கிறார்கள், சத்தியத்திலே நடந்து கொள்ளுகிறார்கள். குடும்பத்தை பார்க்கிறான், வேலை ஸ்தலங்கள், தனிப்பட்ட வாழ்க்கை, எல்லா காரியத்திலும் கிறிஸ்து ஒரு ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். அதனால இந்த உலகத்தின் அதிபதி வரும்போது அவனுக்கு குடும்பத்துக்குள்ள இருக்கிறதற்கு ஒரு சந்தர்ப்பம் கூட ஒரு விசுவாசி கொடுக்கிறதில்லை. அருமையானவர்களே, எவ்வளவு பெரிய ஜெயமுள்ள வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் பார்த்தீங்களா? ஆகவே தான் சொல்லுகிறேன், இந்த நாளிலே நீங்கள் ஒருவேளை துக்க முகத்தோடு, துக்கம் கலந்த எண்ணத்தோடு கூட, வேதனையோடு கூட நீங்க இருந்தாலும் உங்கள் கண்ணீரை துடைத்து கொள்ளுங்கள். உங்களுக்கு எல்லா காரியத்திலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெயத்தை தருவார். பாருங்கள், அங்கே ரோமர் 8:36 சொல்லுகிறது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? எதிலெல்லாம் ஜெயம் கொடுக்கிறார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாச மோசமோ, பட்டயமோ, எல்லாவற்றிலும் ஜெயம். உபத்திரவத்தில் ஜெயம், வியாகுலத்தில் ஜெயம், துன்பத்தில் ஜெயம், பசி, நிர்வாணம், நாச மோசம், பட்டயம், எல்லாவற்றிலும் இருந்து தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஜெயிக்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். இன்னும் பாருங்க, இந்த உலகத்தில் மரண பயம். அங்கே ரோமர் 8:38 சொல்லுகிறது, மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் எல்லா காரியத்திலும் தேவன்
தம்முடைய பிள்ளைகளை ஜெயமாய் நடத்துகிறார். நீங்க உங்க மனசுல சந்தேகமே பட வேண்டாம். இந்த நாளிலே ஒருவேளை கண்ணீர் சிந்தி கவலையோடு விகர்த்தியின் உச்சத்தில் நீங்க இருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ ஜெயிப்பாய், நீ தோற்று போவதில்லை, எல்லா காரியத்தையும் நீ ஜெயிப்பாய். ஏனென்றால் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நீங்கள் ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமானால் 3 காரியங்கள் உங்களிடத்திலே காணப்படணும். அல்லது உங்களுடைய சிந்தையிலே ஒரு 3 காரியங்கள் எப்பொழுதும் இருக்கணும். என்ன காரியம்? 1 யோவான் 5:4 ஆண்டவர் நான் ஜெயிப்பதற்காகவே இந்த உலகத்திற்கு வந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார் என்று நீங்கள் உங்கள் மனதில் கேட்கும்போது, நான் ஜெயிப்பதற்காக என் ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்தார். ஆம், இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக இந்த பூமியில வருவதற்கு முன்பாக நம்முடைய முற்பிதாக்கள் பாவத்திலே தோற்று போய் கிடந்தார்கள், சாபமாய் இருந்தார்கள். ஏதோ ஒரு வகையில நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு நிம்மதி இழந்தவர்களாய் நம்பிக்கையற்றவர்களாய் இருந்தபோது அவைகளையெல்லாம் நாம் ஜெயிக்கும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். இன்னும் பாருங்கள், 1 யோவான் 4:7, பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது, அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். பாருங்க, ஆண்டவர் வந்ததுக்கு அப்புறம்தான் நம்முடைய வாழ்க்கையில குடும்பத்தில் ஒரு ஐக்கியம், சபையில ஒரு ஐக்கியம். ஆண்டவர் வந்ததுக்கு அப்புறம்தான் நம்மோடு கூட பணியாற்றுகிறவர்களோடு கூட ஒரு பெரிய சகிப்புத்தன்மை. ஆண்டவர் மட்டும் வராதிருந்தால் என்றோ நாம் குடும்ப வாழ்க்கையில தோற்று போயிருப்போம், சபை காரியங்கள்ல தோற்று போயிருப்போம். மற்றுமாக கூட வேலை செய்கிற அல்லது பார்ட்னர்ஷிப்பா இருக்கிற அநேக காரியங்கள்ல நாம் தோற்று போயிருப்போம். அப்போ ஆண்டவர் வந்ததுனால ஆண்டவருடைய அந்த ஜெயத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ இயேசு நாம் ஜெயிக்கும்படியாக இந்த உலகத்திலே வந்திருக்கிறார். 2வது காரியம் என்ன? ஆண்டவர் நாம் பிழைக்கும்படியாக இந்த உலகத்திற்கு வந்தார். ஆம், வேத புஸ்தகத்திலே 1 யோவான் 4:9 எடுத்து நீங்கள் வாசித்து பாருங்கள். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதினாலே தேவன் நம் மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. பாருங்கள், நாம் இன்று பிழைத்திருக்கிறது ஆண்டவருடைய சுத்த கிருபை. எப்படி பிழைக்கிறோம்? இயேசு நம்மை பிழைக்க வைத்திருக்கிறார். அவருக்குள்ளே, அவருடைய வசனத்திற்குள்ளே, அவருடைய மகிமைக்குள்ளே நாம் பிழைக்கும்படிக்கு அவர் வந்திருக்கிறார். பாவங்களினாலும் அக்கிரமங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த நம்மை அவரோடு கூட உயிர்ப்பித்த தேவன். ஆம், அநேக விஷயங்களிலே மரித்தவர்கள் என்று பெயர் பெற்ற நம்மை பிழைக்க வைக்கும்படி இயேசு இந்த உலகத்திலே வந்தார். பாருங்கள், 1 யோவான் 4:10, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. ஆம், தேவன் அன்று சிலுவையிலே மரித்ததினால், எனக்காக உங்களுக்காக இயேசு மரித்ததினால் இன்றைக்கு சகல அக்கிரமம், சகல பாவம், சகல பில்லி சூனிய காரியங்களில் இருந்து ஆண்டவர் நம்மளை மீட்டெடுத்து பிழைக்க வைத்திருக்கிறார். ஆம், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். பிழைத்திருக்கிறவர்கள் அறிந்திருக்க வேண்டியது, பிழைக்க போகிறவர்கள் அறிந்திருக்கிற வேண்டியது, ஆண்டவர் வந்ததினால நான் பிழைத்திருக்கிறேன். 3வது காரியம் என்ன? ஆண்டவர்
என் மாதிரியாக வந்தார். ஆம், இது நம்முடைய ஒவ்வொருவருடைய சிந்தையிலும் இருக்க வேண்டும். நம்முடைய தாயோ தகப்பனோ ஒரு சரியான வேலை இல்லாதவர்களாக, ஒரு விவசாயிகளாக இருந்திருக்கலாம், அல்லது ஏதோ அதைவிட வேற ஏதாவது சொல்லிக்கொள்ள அளவுக்கு அவர்களுடைய வேலை இல்லாமல் இருந்திருக்கலாம். நாமோ அவர்களுக்கு குழந்தையாக, பிள்ளைகளாக பிறந்திருப்போம். ஆனா பாருங்க, நம்ம தாயும் தகப்பனையும் பார்க்கும்போது நம்மையும் கர்த்தர் இப்படிதான் நடத்துவார் போல இருக்குது. நாமும் நம்முடைய தகப்பனை போல இந்த வேலை தான் செய்ய வேண்டியது இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நாம சிந்திக்க கூடாது. காரணம், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே ஒரு மாதிரியை வைத்திருக்கிறார். என்ன மாதிரி தெரியுமா? அவருடைய மாதிரி. ஆம், வேதம் சொல்லுகிறது, யோவான் 16:33, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை உங்களுடைய பெற்றோர் தோற்றிருக்கலாம், உங்களுடைய அம்மா தோத்திருக்கலாம், அப்பா தோத்திருக்கலாம், உங்க குடும்பங்கள் சில காரியங்கள்ல தோத்து போயிருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், என் புள்ள நீ ஜெயிக்கும்படிக்கு உனக்கு முன்மாதிரியாக நான் இருக்கிறேன். எங்க அப்பா தோத்து போயிட்டாங்க, அதனால நானும் தோத்து போயிடுவனோ அப்படின்னு பயப்படுறீங்களா? பயப்படாதீங்க. உங்களுக்குள்ள இருக்கிறது உங்கள் தகப்பனாருடைய முன்மாதிரி அல்ல, இயேசு கிறிஸ்துவினுடைய முன்மாதிரி. இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? உலகத்துல உபத்திரம் உண்டு, நான் உலகத்தை ஜெயித்தேன், நீயும் ஜெயிப்பார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே உங்களுடைய தகப்பனையோ தாயையோ அல்லது உங்க குடும்பத்தில் தோற்று போன யாரோ ஒருவரை அவர்களுடைய தாழ் நிலையை நினைத்து நானும் அந்த தாழ்நிலைக்கு உரியவன் என்று சொல்லி நீங்க சிந்திக்காதீங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய இரத்தத்தில் தேவனுடைய மாதிரி இருக்கிறது. பாருங்கள், நீங்கள் இடரல் அடையாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். நாம பல வேளைகள்ல உட்கார்ந்து நம்முடைய தோற்று போன காரியத்தையே எண்ணி, அந்த நம்முடைய தாய் தோற்று போன, நம்முடைய தகப்பன் தோற்று போன, நம்ம தொழில்ல தோற்று போன, மற்ற எதிலெல்லாம் தோல்விகள் வந்ததோ அதையே நினைத்து எடறி கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவர் நீங்கள் இடரல் அடையாதபடி உங்களிடத்துல சொல்லுகிற ஒரு காரியம் என்ன? உலகத்துல உபத்திரம் உண்டு, நான் உலகத்தை ஜெயித்தேன், அதே போல நீயும் ஜெயிப்பா என்று கர்த்தர் சொல்லுகிறார். காரணம், தேவனுடைய முன்மாதிரி நமக்குள்ளே இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, வேதத்திலே தோமா என்ற ஒரு மனிதன் எல்லா சீஷரை பார்க்கிலும் அதிகமாய் இடறி போனான். தேவனை நம்பவில்லை. நான் அவருடைய விழாவிலே காயத்திலே கை வைத்து பார்த்தால்தான் நம்புவேன் என்ற ஒரு அவிசுவாசத்தின் நிலைக்கு கடந்து போனான். ஆனால் தேவன் திரும்பவுமாக அந்த தோமாவை உயிர்ப்பிக்கிறதை பார்க்கிறோம். இந்த நாளிலே நீங்கள் ஏதோ நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிற நிலையை விட்டுவிடுங்கள். ஆண்டவர் உலகத்தை ஜெயித்தார், நீங்களும் ஜெயிப்பீர்கள். உங்களுடைய இரத்தத்திலே, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவனுடைய முன்மாதிரி இருக்கிறது. இப்படியாக ஆண்டவருடைய பிள்ளைகள் அல்லது தேவனால் பிறந்தவர்களுக்குள்ளே 3 காரியங்கள் ஆண்டவர் அந்த பிள்ளை ஜெயிக்கும்படிக்கு வந்தார். ஆண்டவர் அந்த பிள்ளை பிழைக்கும்படிக்கு வந்தார். ஆண்டவர் அந்த பிள்ளைக்கு முன்மாதிரியாக வந்தார். அப்ப எப்படி இந்த பிள்ளை தோக்கும்? வாழ்க்கையில தோக்காது. அது முற்றிலும் தேவனுடைய சந்ததி, அது தேவனுடைய பிள்ளை, அது தேவனுடைய கரத்துக்குள்ள இருக்கிற ஒரு பாத்திரம். தோக்காது. அதான் வேதம் சொல்லுகிறது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான மகனே, மகளே, தைரியமா இருங்க.
உயர்கல்வியை குறித்து பயப்படுறீங்களா? தைரியமா இருங்க. மற்றும் எக்ஸாமை குறித்து பயப்படுறீங்களா? தைரியமா இருங்க. அடுத்த கல்விக்கு பண தேவையை குறித்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா? தைரியமா இருங்க. வேதம் சொல்லுகிறது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் தருவார். நீங்கள் என்னோடு கூட கண்களை மூடி நான் ஜெபிக்கும் போது ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். ஜெபம் பண்ணுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, அருமையான இந்த ஆண்டவரே காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற தம்பிக்காக ஜெபிக்கிறேன், தங்கச்சிக்காக ஜெபிக்கிறேன், தாய்க்காக ஜெபிக்கிறேன், தகப்பனாருக்காக ஜெபிக்கிறேன், அருமையான குடும்பத்தாருக்காக ஜெபிக்கிறேன். தகப்பனே, ஏதோ ஒரு விஷயத்தில் அழுது கொண்டு வேதனையோடு துக்கத்தோடு காணப்படுகிற அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய துக்கங்கள் மாறும்படி, கண்ணீர் மாறும்படி கர்த்தராகிய தேவன் நீர் உதவி செய்யும். தகப்பனே, நீர் ஜெயம் கொடுக்கிற தேவன். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும்னு நீர் சொன்னீரே, அதற்காகவே நீங்க உலகத்தில் வந்தீங்கப்பா, ஜெயம் கொடுக்கும்படி. ஆண்டவரே, அதற்காகவே இந்த ஆண்டவரே பிழைக்கும்படியாகவே நீர் வந்தீர். முன்மாதிரியாக நீர் வந்தீர். அதை அவர்கள் அறிந்து ஆண்டவரே அவர்களுடைய விசுவாச ஓட்டத்திலே, அவருடைய உள்ளான எண்ணத்திலே ஒரு பெரிய ஜெயம், ஒரு பெரிய ஒரு எழுப்புதல், ஒரு பெரிய மாறுதல் இந்த வேளையில கடந்து வரட்டும். இயேசு எனக்கு ஜெயம் தருவார் என்ற ஒரு நல்ல விசுவாசத்திற்குள்ளே அருமையான குடும்பத்தார் கடந்து வரும்படி நீர் அவர்களை ஆசீர்வதித்து ஆண்டவரே உங்க கரத்துக்குள்ள உங்க பிள்ளைகளை வைத்துக் கொள்ளுங்க. இந்த வார்த்தையின் வழியாய் உங்க குடும்பத்தோடு கூட நீர் பேசினதற்காக நன்றி. தொடர்ந்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.